தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கதை வழி அறமொழி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றும் ஓர் கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு ஊரிலே ஒரு குடும்பத்தில் 7 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளில் கடைசி பையன். அந்த கடைசி பையனின் கதையைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அந்த பையன் மிகுந்த துடிப்புள்ள பையன். கேட்டல் குறைபாடு உள்ளவராக காணப்பட்டார். அவருக்கு சிறு வயதில் காது கேட்பதில் சில பிரச்சனைகள் இருந்தன. அதோடு நோய்வாய்ப்பட்டதன்மை காரணமாக அந்த சிறுவன் 8.5 வயதில் தான் பாடசாலைக்கு சென்றார். 8.5 வயதில் அந்த பாடசாலைக்கு சென்ற பையன் அங்கு பாடசாலையில் ஏனைய மாணவர்களைப் போல கற்றல் நடவடிக்கைகள் ஈடுபடவில்லை. அவனுடைய விடுப்பார்வம், அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் ஆசிரியருக்கு பிரச்சனை ஊட்டுவதாக அமைந்தது. மூளை கோளாறுடைய பையன் என பாடசாலையால் அந்த மாணவன் துரத்தப்பட்டான். துரத்தப்பட்ட மாணவன் வீட்டிலும் மிகுந்த விடுப்பார்வம் உள்ளவன். யார் எது சொன்னாலும் ஏன், எதற்கு, எவ்வாறு என்று கேட்கின்ற தன்மை அந்த மாணவனிடம் காணப்பட்டது. அந்த மாணவனுடைய தாய் ஒரு ஆசிரியர். அவர் அந்த மாணவனை பாடசாலையால் துரத்தப்பட்டவன் என்றோ அல்லது அவனுடைய இந்த நடத்தை கோலத்தை வைத்தோ அவர் அந்த மாணவனை புறக்கணிக்கவில்லை. அந்த மாணவனை அறிவூட்டல் செய்வதற்கு அவர் மிகுந்த ஆர்வத்தோடு செயற்பட்டார். அந்த மாணவன் உதாரணமாக அவனுடைய செயற்பாடுகளை நோக்கும்பொழுது அவன் எதையும் சொல்வதை நம்பிக்கொண்டு போகின்ற தன்மை அவனிடம் காணப்படுவதில்லை. அது தான் அதை சரி என்று உணர்ந்தாலே அதை நம்புகின்ற தன்மை காணப்பட்டது. உதாரணமாக கோழி குஞ்சு பொரிப்பதற்காக அடை வைக்கப்பட்டிருந்தது. முட்டைகளை அடை காத்து கொண்டிருந்தது. இந்த செயற்பாட்டை அந்த மாணவன் தாயாரிடம் கேட்டான், ஏன் இந்த கோழி இந்த முட்டைகளை வைத்துக்கொண்டு படுத்திருக்கின்றது என்று. அப்போ தாய் சொன்னால், அந்த முட்டைகள் அந்த தாயின் சூட்டின் காரணமாக அடை காக்கப்பட்டு குஞ்சுகளாக வரும். அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கோழி எழும்பி சென்ற வேளை தான் போய் அந்த முட்டைகள் மேல் அமர்ந்திருந்தான். முட்டைகள் எல்லாம் உடைந்து போய்விட்டன. அவனுடைய காச்சட்டையின் பின்பக்கம் அவ்வாறு முட்டைகள் அப்பி இருப்பதை பார்த்து தாயார் கேட்டார், என்ன செய்தாய்? நான் அந்த குஞ்சுகளை அடை காத்தேன், ஆனால் அவை பொரிக்கவில்லை, அவை முட்டைகள் எல்லாம் பழுதடைந்து விட்டன என அவன் கூறினான். இவ்வாறான இந்த சிறுவனை மிகுந்த அரவணைப்புடன் தாயார் அவரை வழிப்படுத்தி கற்றலில் ஈடுபடுத்த செய்தது அந்த தாயும் தகப்பனும். நிறைய நூல்களை வாங்கி கொடுத்தார்கள். அந்த நூல்களை வாசித்து முடிந்தவுடன் அவரை ஊக்குவிப்பதற்காக பணத்தை கொடுத்தார்கள். பணப்பரிசை கொடுக்க அந்த உற்சாகத்தால் நிறைய வாசிக்க தொடங்கினார். நிறைய இயற்கை பற்றியும் இலக்கியம் பற்றியும் அந்த சிறுவன் வாசிக்க தொடங்கினார். அந்த சிறுவன் பிற்காலத்தில் ஒரு கண்டுபிடிப்பாளனாகவும் தொழிலதிபராகவும் இருந்தார். அவர்தான் தோமஸ் அல்வா எடிசன். அதாவது ஒளியூட்டிய தந்தை, உலகிற்கு ஒளியூட்டிய தந்தை என அழைக்கப்படும் மின்குமிழை கண்டுபிடித்தவர் தோமஸ் அல்வா எடிசன். மின்குமிழை மட்டுமல்ல, அவர் தந்தி, தொலைபேசி, பேசும் படம் போன்ற பல விடயங்களை கண்டுபிடித்தவராக காணப்பட்டார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் பாடசாலையால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாணவன். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாடசாலையால் புறக்கணிக்கப்பட்ட மாணவன் உலகம் போற்றும் விஞ்ஞானியாக உருவெடுத்தார். அவருடைய உருவாக்கத்துக்கு பின்னணியில் அவருடைய தாய் தந்தையர் இந்த பங்களிப்பு என்பது மறக்கப்பட முடியாத ஒன்றாக இருந்தது. பாடசாலையில் பல்தரப்பட்ட மாணவர்கள் இந்த கற்றல் கோலங்கள் மாறுபட்டதாக காணப்படும். ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு விதமாக கற்கின்ற தன்மையை கொண்டவராக காணப்படுவர். இவ்வாறாக அறிவற்றவர் என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்ட மாணவன் ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக உருவாகி இருப்பது இதற்கு ஒரு நல்ல சிறந்த உதாரணமாக அமைகின்றது. எனவே மாணவர்கள் பாடசாலையில் அறிவற்றவர்கள் என்றோ ஆற்றல் இல்லாதவர்கள் என்றோ புறந்தள்ளக்கூடாது. அவர்களது முயற்சிக்கு பல்வகைமையில் நாங்கள் வழிகாட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அத்துடன் பெற்றோர்களினுடைய வழிகாட்டல் என்பதும் மாணவர்கள் அதாவது பிள்ளைகளின் உருவாக்கத்தில் பெரும் வகைபாகம் அளிக்கின்றது என்பது நாம் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது. நன்றி, வணக்கம்.